இந்த கார்பெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குதிகால் வெடிப்பே வராது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா குதிகால் வெடிப்பு வர்றதுக்கு வேறு பல காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த கார்பெட்டை பற்றின ஹானஸ்ட் ரிவ்யூ நான் சொல்ல போகிறேன். இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே சொல்கிறேன். ஏன்னா இதை நான் வாங்கி 1 மாதம் ஆகுது. என் தலைமுடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோர் தென் 1 மந்த் ஆகுது இந்த கார்பெட் வாங்கி. ஸோ இது ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கிச்சன்னு எழுதியிருக்கு. அதனால் கிச்சனுக்கு வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்பிள் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகாத ஒரு கார்பெட். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் காரணம். தண்ணி ஊற்றினாலும் இதில் எவ்வளோ தண்ணி ஒரு லிமிட்டடாக ஓரளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? இது முக்கியமான விஷயம். இதில் பண்ண முடியாத விஷயம் நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். தண்ணி எங்கேயாவது விழுந்திருக்குன்னா இந்த கார்பெட்டு பற்றி மேலே போட்டிங்கன்னா அது உரியாது. ஓகேங்களா? அந்த பர்பஸ்க்காக இது கிடையாது. ஸோ இது நான் காட்டுறேன் பாருங்கள். தண்ணி ஊற்றுனீங்கன்னா எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா அப்படியே சக் பண்ணிக்கும் அந்த தண்ணியை. ஸோ அது நமக்கு காலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. கால் அது மேலே வச்சு நீங்கள் நின்னீங்கனாலும் உங்கள் கால் ஈரமாகாது. ஓகேங்களா? இதுதான் இதோட ஒரு பாசிட்டிவ். இது ஸ்கிட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். இது பாருங்கள், நான் காலை வச்சு எவ்வளோ இப்படின்னு பண்ணி பார்க்குறேன். அது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது மூவே ஆகாது. அடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக் பேக்கிங் ஒன்று ரப்பர் பேக்கிங், நாட் பிளாஸ்டிக், ரப்பர் பேக்கிங் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம ஃப்ளோரோட பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒட்டிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாதம் யூஸ் பண்ணி என்னோட அழுக்கான கார்பெட் இதுதான். இதோட முக்கியமான நெகட்டிவ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமாக அழுக்க பிடிச்சிக்கும். உங்கள் கால் அழுக்காக இருந்ததுன்னா அந்த காலில் இருக்கிற அழுக்கு இதில் அழகாக ஒட்டி. ஆனால் இது க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸி தான் வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த நூலில் அந்த துணி கார்பெட் இருக்குது பார்த்தீங்களா, அது துவைக்க பார்த்தீங்கன்னா அந்த நூல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அடிக்கடி மாத்திர மாதிரி வரும். பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு சோப் லிக்விட் போட்டு அந்த 99 rupees அந்த மல்டி ஃபங்க்ஷன் 3-in-1 ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை வச்சு தான் நான் இதை க்ளீன் பண்ணேன். ஜஸ்ட் அதை வச்சு டர்க்குன்னு தேய்ச்சிட்டு அந்த இன்னொரு வைப்பர் பார்ட்டை வச்சு நீங்கள் அழகாக அதை வைப் பண்ணிவிட்டு அந்த பாத்ரூமில் கொஞ்சம் 1 day காய வச்சிங்கனாவே போதும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது ரெடி ஆகிடும். ஏன்னா இதில் தண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் அது இந்த டைரக்ஷனில் வெர்டிகலாக போட்டிங்கன்னா அது தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இதில் ஸ்கிட் ஆகாது. நிறைய வாட்டர் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா உங்கள் கால் ட்ரையாகவே இருக்கும். கலர்ஸ் மட்டும் டார்க் கலர்ஸாக பார்த்து வாங்க. ஏன்னா லைட் கலர்ஸ் வாங்கினீங்கன்னா அழுக்கு சீக்கிரம் ஒட்டிக்கும். அடிக்கடி கார்பெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. எவ்வளோ துவைச்சாலும் பார்த்தீங்கன்னா அது நூல் மாதிரி பிரிஞ்சு வராது. இதோட லிங்க் வேணும்னா வியூ ப்ராடக்ட்ஸை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பை.